வணக்கம் தோழர்களே. அட்டி மேல் அட்டி, அட்டி மேல் அட்டி, அட்டி மேல் அட்டி இடி மாதிரி இறங்கிட்டு இருக்குங்க விஜய்க்கு. நாலா பக்கமும் அவருக்கு பிரச்சனை வந்து சேருது. கடைசியா அவருடைய இணையரை டைவர்ஸ் கேட்டு நேத்து அது பரபரப்பா பேசப்பட்டதா மாறி போச்சு. இன்னொரு விஷயம் இருக்குங்க, அதுல அவங்க கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அதிர்ச்சி தரதா இருக்கு. இவருக்கு மனநிலை சரியில்லை, இவர் என்ன வீட்டுல சிறை வைத்திருந்தார், என்ன அடிச்சார், துன்புறுத்தினார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பேர் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தாய் குலத்தை எல்லாம் காப்பாற்ற பிறந்தவர் மீட்பர் நம்பிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சொந்த பொண்டாட்டியை இவர் ஒரு சைக்கோ, இவரை அடிச்சு துன்புறுத்தினாருன்னு சொல்லி கொடுத்த கேஸ். உடனே இந்த கேஸை கையில் எடுத்து இதை அரசியலாக்குன விஜய் தரப்பு திமுக சதி அப்படின்னு கிளப்பி விட்டதோட பிஆர் டீமை வச்சு இந்த பசங்களை புற சேர்த்துட்டு சங்கீதாவை ஆபாசமா பேச வைத்ததும் திமுக மீது பழி போட்டதுமான ஒரு பெரிய ரியாக்ஷன் நடந்திருக்கு. என்ன நடந்தது தோழர்களே? எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, அது நமக்கு நல்லா தெரியும். எப்ப அதை பத்தி பேச வேண்டியிருக்குன்னா, வெளிப்படையா அவங்க குடும்ப வன்முறை நடந்திருக்குன்னு அவங்க மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை பேசாம வாய் மூடிட்டு இருக்கிறதும் அயோக்கியத்தனம். ரெண்டாவது, இதை அரசியலாக்கியவரே விஜய் தான். திமுக அந்த அம்மாவை கூட்டு வந்து செஞ்சுட்டாங்க, இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதே ஒரு அயோக்கியத்தனமான அரசியல். அதுக்கான ஆடியோ வெளிவந்துச்சு பாருங்க, அது பேரதிர்ச்சியை கொடுக்கறதா இருந்துச்சு. 1998 கல்யாணம் நடந்திருக்கு இவங்களுக்கு. 98 கல்யாணம் பண்ணி 25 வருஷம், 2001 வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு. 2001 ஏப்ரல் மாதம் இந்த அம்மா ஒரு ஃபோனில் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஒரு நடிகையோடு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க, யாரு? சங்கீதா. கேள்வி கேட்டு, என்னங்க இப்படி நீங்கள் இப்படி நடக்கலாமா அப்படின்னு உடனே அவர் சமாதானப்படுத்துறாரு, இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாரு, இவர் திரும்ப இந்த பொண்ணோட வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, அந்த பொண்ணு இவரை பற்றி இவங்க 2 பேர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே போடுறது, இது மாதிரியான பல வேலைகள் செய்யவும் நம்ம மனசு உடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்பயே டைவர்ஸ் கேட்குறாங்க, இவர் கொடுக்க மாட்டாரு. ரெண்டாவது விஷயம், அப்பயே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜீவனாம்சம் கொடுங்க, நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம், என் பிள்ளைக்கு என் பையனுக்கு எனக்கும் கொடுத்துருங்க, நாங்கள் போயிட்டே இருக்கோன்றாங்க. அதுவும் கொடுக்க மாட்டாரு. எங்க கடைசியில வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, எதுக்குமே தலை சாய்க்காம ஒரு வழியா தனிமைப்படுத்தின பிறகு அந்த அம்மாவுக்கு வேற வழியே இல்லாம அவங்க வெளியே வராங்க. இதோட இன்னொரு ட்ரிகரும் அவங்க நடந்திருக்கு. திரிசா அவர்களை போன வாரம் விஜய் திரிசா அவர்களை குறித்து பேசி ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அதுல விஜய் குரூப் திரிசாவுக்காக கச்ச கட்டிக்கிட்டு சண்டை போட்டாங்க இல்லையா? இது இந்த அம்மாவை ரொம்ப கவலைக்குள்ளாக்கி இருக்கு, கஷ்டப்படுத்தி இருக்கு. உடனடியாக எனக்கு என்னையா, நீ உனக்கு மரியாதைக்காக நான் முன்னாலும் பொறுமையா இருந்தேன், இனி என்ன மரியாதை கிடக்கு உனக்கெல்லாம் அப்படின்னு வெளியே வந்திருக்க கூடும் நான் நம்புறேன். நம்ம ஒரு சைக்காலஜி படிச்சிருக்கோம், பெண்கள் அமைப்புல ரொம்ப காலமா நம்ம வேலை பார்த்திருக்கோம், நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால சொல்றேன், இந்த இது வந்து அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கோம். என்னடா இவன் மனுஷனே கிடையாதா, திருந்தவே மாட்டானா அப்படின்ற இடத்துக்கு அந்த அம்மா வந்து வழக்கு தொடுக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் இதுல பார்க்கணும், இந்த அம்மா வெளியே வந்து சொன்ன உடனே தாவேகாவுடைய ரியாக்ஷன் ரொம்ப மோசமான ஆபத்தான ஒரு கட்சி என்பதை காட்டுது. நான் ஏன் திரும்ப திரும்ப ஆபத்தானவர் விஜய்ன்ற? விஜய் ஒரு நிழல். விஜய் ஒன்றும் பெரிய பராக்கிரமம் செய்யக்கூடிய ஒரு ஆள்லாம் கிடையாது. யாரோ எடுக்கிற படங்க, அதுல யாரோ எழுதின வசனம், யாரோ சொல்லி தந்த டான்ஸ், யாரோ சொல்லி தந்த நடிப்பு, இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் தனக்கு நிழலாக ஒரு பிம்பத்தை கட்டுறாரு. இந்த நிழல் பிம்பத்துலதான் இந்த குழந்தைங்க சிக்கிட்டு நிக்குதுங்க. இதுல என்ன ஆபத்து அப்படின்றனா, என்ன பண்ணாலும் ஒருத்தனை நல்லவன் நம்புறது இருக்குல்ல, அது எவ்வளவு மோசமான அரசியல். தப்பு யார் பண்ணாலும் தப்புன்னு கேட்கணுங்க, இல்லைன்னா அவனை புறக்கணிக்கணும். ஏய் போடா அப்படின்னு புறக்கணிச்சிடணும். நீங்க புறக்கணிக்கவும் மாட்டீங்க, அல்லது தப்பு செஞ்சவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் என்ன பண்ணாலும் அவன் எங்க அண்ணன், அண்ணா பண்ணாலும் நான் அவனை விரும்புறேன் அப்படின்னு சொல்ற அயோக்கியத்தனுக்குள்ள அது தப்பு. அது மோசமான ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கான நமக்கு காட்டுற சமிக்கை, இண்டிகேஷன். ஞாபகம் வைங்க, அது ரொம்ப மோசமான சூழல்ல போயிட்டு இருக்கு. விஜய் அதை தெளிவா செய்யறாப்ல. பிஆர் டீம்னா என்னது? பப்ளிக் ரிலேஷன் டீம். அவங்க என்ன பண்றாங்க, இவரை குறித்து அப்படியே பயங்கரமான கட்டி அமைக்கிறது. அவர் ரொம்ப நல்லவர், இவர் அவருக்கு ரொம்ப நல்லவர். யாரு தெரியுமா அதெல்லாம் செஞ்சா? டிஎம்கே. நேத்தே சொல்லிட்டாங்க, ஒரு ஆடியோ வெளியாச்சு, ஒரு ஆடியோ வெளியாகுது. அந்த ஆடியோல ஒருத்தர், அந்த பிஆர் டீமை சேர்ந்த ஒருத்தர், இன்னொரு இன்ஃப்ளூயன்சர், அவர் யாரு, இந்த பொருளெல்லாம் வித்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு ஒருத்தர், அவர்கிட்ட பேசி, இங்க பாருங்க அண்ணனுக்கு எதிராக வந்து ஒரு பயங்கரமான விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஆதரவா நம்ம சில விஷயங்களை போடணும். என்ன போடணும்?
நீங்கள் வந்து கரூர் பிரச்சனையை அண்ணன் மேலே திசை திருப்ப பார்த்தீங்க, அதில் ஃபெயில் ஆச்சு. அண்ணனை கொண்டு போய் 2 நாள் வந்து சிபிஐல நிற்க வச்சிங்க, ஜனநாயகன் படத்தை முடக்குனீங்க, கடைசியாக சங்கீதாவை கூட்டிகிட்டு வந்து வழக்கு போட வச்சுருக்கீங்க அப்படின்னு மொத்த பழியையும் திமுக மேலே போடணும்னு பேசுகிறாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி. மொத்த பழியும் திமுக மேலே போட்டுட்டு நம்ம இதைத்தான் ப்ரோ பேசணும், இதை எவ்வளோ தூரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செய்ய வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு காசு தந்துடுறேன் அப்படின்னு பேசுகிறோம். பாருங்களேன். ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ ப்ரோ சொல்லுங்க. ஸ்ரீராம் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே, நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியும் திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் சீயிங் ஆல் திஸ் திங்ஸ், தே ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜய் அண்ணான்னு. ஸோ நம்ம என்னன்னா, லைக் கரூர் இஷ்யூ அப்போ என்ன ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் இதை லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ், இதை வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் தான் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸோ லுக் ஆன் திஸ், நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். லுக் ஆன் திஸ், தென் இட் இஸ் இன் ஹேஷ்டாக் வந்து வி சப்போர்ட் விஜய் அண்ணா. ஸோ சப்போர்ட் விஜய். ஓகே ப்ரோ. ஆனா பட் ஆல்ரெடி வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு வி ஸ்டாண்ட் வித் தளபதி சம்திங் அந்த மாதிரி ஹேஷ்டாக் ஓடிட்டு இருக்குல்ல? இல்ல இருக்கு, பட் வி ஆர் லுக்கிங் வி சப்போர்ட் விஜய் அண்ணா அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் தான். நான் அது ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிராஃப்ட்லயே அனுப்பிச்சிடுறேன். சம்வாட் அது வந்து ரேண்டம் கைஸ் அவர் டிவிகே கேடஸ் போட்டிருக்காங்க. நாம என்ன டூல் கிட் யூஸ் பண்ணாலும் நான் டிராஃப்ட்ல உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். லைக் இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி உங்க டீம்டையோ உங்க இன்ஃப்ளூயன்சஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்க அந்த பேக்கெட்ஸ்ல இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் ஹைப்பர் லோக்கல் பேஜஸ்லயே போஸ்ட் பண்ண பாருங்க. லைக் டைரக்டா போஸ்ட் பண்ணனாலும் லுக் லைக் ரீஷேர். நீங்க பண்ணது வந்து ஸ்டோரியை வந்து அவங்க வந்து ஸ்டோரி வைக்கிற மாதிரி உங்களோட கண்டென்ட்ஸை. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ நீட் ஆஃப் அவர். இன்னும் ஒரு 1 hour 1.5 hours இதை பண்ணி போட்டிங்கன்னா தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டுருவோம், அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் இஸ் இன்னைக்கு ப்ரியாரிட்டியா இதை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சீஃப்ட நான் பேசிட்டு என்ன அதர் ரெமுனரேஷன் அதர் திங்ஸ் என்னென்ன பண்ணான்னு நான் பேசிக்கிறேன். ஓகேவா? ஓகே, பார்த்து பண்ணுங்க. இல்ல அது வந்து சீஃப்ட தான் பேச முடியும். வி ஆர் லுக்கிங் ஆன் இட். நான் கண்டிப்பா பண்றேன். ஓகே, மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேர்தல்ல இதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க. வி ஆர் வித் விஜய் அண்ணா. ஓகேவா? ஷூர் ப்ரோ. மக்கள் வித் விஜய் அண்ணா இந்த மாதிரி இது சார் டூல் கிட். நான் உங்களுக்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிடுறேன். நீங்க பாருங்க. ஓகே ப்ரோ, அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. பாத்தீங்களே, கேட்டீங்கல்ல, இதுதான். அப்ப பிஆர் டீமை வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி எப்படி கரூர்ல 41 பேர் செத்த போது இது மாதிரி பிஆர் டீமை வச்சு எங்க அண்ணன் நல்ல ஒரு கண்ணீர் விட்டு இந்த பிள்ளைய கண்ணீர் விடுதுங்க, அந்த ஆளு கண்ணீர் எம்பிட்டு நாடகத்தை போட்டாங்க. அதைத்தான் இப்பயும் போடுறானுங்க. இது அரசியலாக்குனே இந்த கும்பல் தான். அமைதியா கடந்து போனா இது ஒரு டைவர்ஸ் கேஸா முடிஞ்சிருக்கும். இது பொலிட்டிக்கலைஸ் பண்ணி இவனுங்க தான் குத்து வாங்கி தர்றானுங்க. இப்ப கேட்டீங்கல்ல, இப்ப காசை கொடுக்குறேன், நீ அவன் நல்லவன் வல்லவன் இந்த பக்கம் திமுகவுக்கு எதிராக பேசுன்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனம். உன் குடும்ப பிரச்சனையே திமுக தான் தலையிடும்னா அவ்வளவு பலவீனமான ஆளியா நீ? நான் விஜயை பார்த்தே கேட்கிறேன். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு கட்சி தலையிட முடியும்னா உன் குடும்பம் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு பாருங்க. அந்த குடும்பத்துல ஒருத்தரை கேட்க வைக்க முடியும்னா நீ எவ்வளவு பலவீனமானவ இருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி உள்ள வருதுன்னா நீ பலவீனமானவன் அர்த்தம், நீ லாய்க்கே இல்லாதவன் அர்த்தம். இது இந்த லட்சணத்துல இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை பூரா மொத்தமா காப்பாத்திட்டு வரோம். உங்க ஆபீஸ்ல தலைமை அலுவலகத்துல ஒரு பொண்ணை மொலாஸ் பண்ணா
ஒரு பொண்ணுகிட்ட ஆபாசமா நடந்துக்கிட்டாங்க, பாலியல் சுரண்டல் செஞ்சாங்கன்னு வெளிப்படையா அந்த பசங்க வெளியே பேசினானுங்க. ஸ்பேஸ்ல வந்து மீட்டிங் போட்டு கதறிட்டு இருந்தானுங்க. அதுக்கே முடிவெடுக்க துப்பு கிடையாது. இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு ஆம்பளை எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் தேவையில்லாம மெசேஜ் அனுப்பி உள் வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த பிள்ளைங்க வந்து வெளியே கதறுதுக்கு. அதுக்கு ஒரு முடிவெடுக்க முடியல. கடைசியில ஒய்ஃபு என் வாழ்க்கையே போச்சுன்னு கதறி கண்ணீரோட வந்து நிற்கிறாங்க. அதுக்கு திமுக காரணம். நீங்களும் மனுஷங்களா இல்லையா ஐயா? எப்படியா ஒரு விஷயத்தை இப்படியே அணுகுவீங்க? இது நேர்மையான அணுகுமுறையா? அரசியல்ல குறைந்தபட்சம் நாகரிகமும் குறைந்தபட்ச அறமும் வேண்டாமா மிஸ்டர் விஜய்? இது நாகரிகமான அணுகுமுறையே இல்ல. உடனே இந்த பையன் என்ன எழுதுறான் தெரியுமா? இந்த முண்டை வெறும் ஜடம் அப்படின்னு எழுதுறான். என்னங்க பாருங்களேன். இந்த ஆடியோல கேட்டீங்கல்ல, அந்த செய்தியை இந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒருத்தரா இருக்கிறவன், ஐடி விங்ல இருக்கிற பையன் அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி எழுதியிருக்காரு. பாருங்களேன். பாத்தீங்களா என்ன எழுதியிருக்காரு? நீங்க 41 பேர் இறந்ததை எங்க மேல போட பாத்தீங்க, முடியல. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தை முடிச்சு விட பாத்தீங்க, அது முடியல. 2 நாள் வந்து சிபிஐ. அப்படியேங்க அவன் கொடுத்த டார்கெட்டை அப்படியே எழுத்து வடிவில் நீங்க பாக்குறீங்க. இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை சமாளிக்க முடியாம பணம் கொடுத்து ஒரு டீமை செட் பண்ணி அவங்கள வச்சு பேச வைக்கிறது எவ்வளவு அரசியல் அறமற்றத்தனம் அப்படின்றத முத புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த கேஸுக்கு வாங்களேன். அந்த அம்மா 2021 கண்டுபிடிச்சிட்டாங்க. தொடர்ந்து அந்த அம்மா கேட்குறாங்க. நான் இதை கைவிட்டுறேன்னு விஜய் சொல்றாரு. ஆனா கைவிடல. அந்த அம்மாவை கூட்டிட்டு போய், அதாவது அவருக்கு தொடர்பில் இருக்கிற ஒரு நடிகை கூட்டிட்டு போய் வெளிநாடெல்லாம் சுத்திட்டு வராரு. அவங்க போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. இது எனக்கு மிகுந்த மன உளைச்சலை தந்ததுன்றாங்க. நல்லாகும், குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா இவர் என்ன பண்றாரு? திரும்ப இந்த வேலை பார்க்கறாரு, தொடர்ந்துட்டு இருக்காரு அந்த உறவை. அப்ப அது எனக்கு பெரிய மன உளைச்சலை தருகிறது அப்படின்னு எழுதுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு, அதனால நான் கேட்கிறேன், என்னைய அப்படி பண்றீங்க, நீங்க தான் சரி பண்ணிக்கிறவங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு? எங்க வீட்டுல இருக்கிற வரவு செலவு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாரு. எவ்வளவு பெரிய வேலைங்க. பணப்புழக்கமே இல்லாம ஆக்கிட்டாராம். ரெண்டாவது அந்த அம்மா எது ஒரு பொருள் கூட வாங்க முடியாத சூழலுக்கு தள்ளியிருக்காரு. அந்த அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அதான் பிரச்சனை. எந்த விதமான பணப்புழக்கமும் இல்லாம பாத்துக்கிட்டாருன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி யங்ஸ்டரா இருக்கும்போது அவங்க பெரிய திறமையான ஆளா இருப்பாங்க. இப்ப 25-27 வருஷம் ஆயிப்போச்சு. வெளியே வந்து இவரோட குடும்பம் நடத்தி இவர் பொண்டாட்டின்ற பேர்ல அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? பணமே இல்லாம. அப்ப பணம் கொடுக்காம அவங்களுக்கு ஒடுக்கிருக்காரு. ரெண்டாவது, வெளியே எங்கேயும் அனுப்பலை. அவர் வெளியே எங்கேயும் போகக்கூடாது, எந்த மீட்டிங் போகக்கூடாது, எந்த பார்ட்டி சொந்தக்காரன் எங்க யாரையும் பார்க்கக்கூடாது, மீட்டிங்ஸே நடக்கக்கூடாது வெளி உலகத்திலோட உனக்கு அப்படின்னு தடுத்திருக்காருங்க. இதுக்கு பேர் வன்முறை, குடும்ப வன்முறைன்னு பேரு. அதுக்கு சட்டமே இருக்கு. இந்தியாவில் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு இருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உன் கூட இருக்கிற இணையர், அந்த இணையர் அது ஆணா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம், உங்களுக்கு சாப்பாடு போடாம, உங்களுக்கு பணம் எதையுமே கொடுக்காம, உங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு சித்திரவதை பண்றாருன்னா தூக்கி ஜெயில போடுன்னு சொல்லுது அந்த சட்டம். அதைத்தான் விஜய் செஞ்சிருக்காரு. என்ன பணப்புழக்கம் இல்ல, அவங்கள வீட்டுக்குள்ளேயே சர வச்சுட்டாரு. அந்த அம்மானால யாரோடையும் தொடர்பு பண்ண முடியல, நல்லது கெட்டதை பேச முடியல. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா முடிவு பண்றாங்க, அவங்க மாமனார் மாமியார் யார் சொன்னாலும் கேட்கல, அவரு யார் சொன்னாலும் கேட்கல, முடிவு பண்ணிட்டு தான் எங்க 3 பேருக்கும் நீங்க தனித்தனியா ஜீவனாம்சம் கொடுத்துருங்க. அதாவது மொத்தமா தம்பிக்கு இவ்வளவு ரூபா, பாப்பாக்கு இவ்வளவு ரூபா, எனக்கு இவ்வளவு ரூபான்னு கொடுத்துருங்க. நாங்க எங்க பழப்பு பார்த்து போயிடும், நீங்க உங்க பழப்பு பார்த்துக்குங்க, நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்குவோம். சிம்பிளா முடிஞ்சிருக்கும்ல. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை முடிச்சு விட்டுருக்கலாம்ல. அதை செய்யல விஜய். விஜய் எவ்வளவு முடிவெடுக்க தெரியாத ஒரு ஆள்னு பாத்துக்குங்க. தலைமைக்கு முடிவெடுக்க தெரியணுங்க, அவர் தான் தலைவரா இருக்க முடியும். ஆனால் விஜய் முடிவெடுக்க தெரியாதவன்றதையும் சேர்த்து நான் சொல்றேன். அந்த அம்மா அன்னைக்கு கேட்கறாங்க, கொடுக்கல. விஜயோடைய குழந்தைங்க எங்க இருக்காங்க? லண்டன்ல இருக்கிறதா போய் பரப்பிட்டு இருக்காங்க. இல்லை, தம்பி அந்த சஞ்சய்ன்ற தம்பி, அவருடைய பையன் மூத்தவர், அவர் வந்து இங்க அசோக் பில்லர்ல வீடு எடுத்து தங்கியிருக்காரு. அந்த பாப்பா இங்க ஒரு பிஜில தங்கியிருக்கு. பிஜினா என்ன? வேலைக்கு போற பெண்கள்லாம் ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டல்ல உணவு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஹாஸ்டல்ல அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பிஜில பணம் கட்டி அந்த பொண்ணு இருக்கு. அவங்க அம்மா மட்டும் லண்டன்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க ஈழத்தமிழ் பெண், ஈழத்தமிழர்களுக்கு பிறந்த ஒரு பொண்ணு. அதனால அவங்க லண்டன்ல அவங்க குடிபெயர்ந்தனால அங்க இருக்காங்க. என்னங்க எப்போ இது ட்ரிகர் ஆகுது? போன வாரம் திருஷா அவர்கள் மேலேயும் விஜய் அவர்களையும் சேர்த்து வச்சு பேசும்போது
அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. திரிஷா அறிக்கை விடுறாங்க. அந்த டிவிகே பசங்கள் எல்லாம் திரிஷா பக்கத்துல நிக்கிறாங்க. ஒய்ஃபை வந்து கேவலமா திட்டுறான் முண்ட கிண்டன்லாம். ஆனா பாத்தீங்கன்னா திரிஷாவுக்கு சப்போர்ட் பண்றா. சரி, ஓகே, நல்லதுதான். நல்ல விஷயத்த செஞ்சா ரைட் தான். ஆனா என்ன ஆயிப்போச்சு, இதை பார்த்த சங்கீதாவுக்கு கோவம் ஆயிப்போச்சு. யாருடா அந்த மனுஷங்க, யார் யாருவீங்க? நானும் என் பிள்ளை நடுத்தருவில் ஆளுக்கு ஒரு பக்கம் அனாதைய தெரியும், ஆளுக்கு ஒரு பக்கம் அனாதைய தெரியும். பிள்ளைங்களுக்கு கேர் பண்ணக்கூடிய காலம் இந்த காலம். அதில் கேர் பண்ண முடியாம அது ஓடிட்டு இருக்கு. அந்த பையன் சஞ்சய் வந்து ஒரு அரசியல்வாதியும் நடிகராக இருக்கிற ஒருத்தட்ட போய் பேசி அவர் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. டைரக்டர் அவரோட ஆசைப்பட்ட பையன். உங்க அப்பா மட்டும் உங்களுக்காக 5 ரூபா செலவழிக்கலைன்னா நீங்க ஒரு சாதாரண ஆளா வீட்டில் தெரிஞ்சிருப்பீங்க. இவ்வளோ பெரிய நாசகர சக்தியா வளர்ந்துருக்க மாட்டீங்க. அன்னைக்கு பல கோடி ரூபாயை எஸ்.ஏ. சந்திரசேகர் செலவழிச்சு பல படங்கள் தோல்விக்கு பிறகு பூவே உனக்காக படத்துல தான் வேற ஒருத்தர் ஒரு புது படம் எடுக்கிறாரா, முதல் வேறவங்க எடுத்த படம். அது வரைக்கும் உங்களை டம்மியா இருந்தவங்களை மெருகேத்தி 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 ஃபெயிலியர் படமா கொடுத்தா கூட அவங்க அப்பா விடலை, சந்திரசேகர் விடலை. அவர் அன்னைக்கு வீட்டில் சேர்க்கல, அது வேற விஷயம். இப்போ யாருங்க இவரு? அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க சங்கீதா. மனநிலை பிறழ்ந்திருக்கிறது, வைத்தியம் தேவைன்றாங்க. ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. மனநிலை பிறழ்ந்திருக்கு. நம்ம தான் பார்த்துமே, லைட்டை அமுத்தி அமுத்தி போட்டுக்கிட்டு இருந்தாரே. எந்த பிரச்சனையும் அவரால் தலையிட முடியலையே. ஓடி ஓடி பண்ணையார் வீட்டில் பனையூரில் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் உளவியல் சிக்கல் இருக்கிறவங்க பண்ணுறது. இவருக்கு வெளி உலக தொடர்பே இல்லை. ஒரு 2-3 பேரோட மட்டும்தான் அவருக்கு தொடர்பே இருக்கு. அப்போ வெளி உலக தொடர்பு இல்லாத ஒருத்தர் தலைவராகவே இருக்க முடியாது. தெருவில் இறங்கணும், வீதியில் நடக்கணும், 1000 பேரை பார்க்கணும், 1,00,000 பேரை பார்க்கணும். அவர் தானே தலைவராக வர முடியும். திடீர்னு ஒரு வீட்டில் போய் நின்று என்னம்மா நடக்குதுன்னு கேட்கணும். எதுவுமே இல்லைங்க. இப்போ கடைசியில் ஒன்று தெரியுது, மனநிலை பிறந்திருக்காரு, இவருக்கு மருத்துவம் வேணும்னு வேற அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா உளவியல் பிரச்சனை விஜய்க்கு இருக்கு. அந்த பிரச்சனையை கையில் வச்சுட்டு இவங்கள சித்திரவதை பண்ணியிருக்காரு, பொருளாதாரமாக சித்திரவதை பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் பொருளாதாரத்தை கொடுக்காம ஒருத்தர் வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிற கொடுமை இருக்குல்ல, யாருக்கும் செய்யக்கூடாது. அதை இவர் செஞ்சிருக்காரு. இதையெல்லாம் செஞ்சிருக்காரு. செஞ்சுட்டு நான் நல்லவன், என்னை எல்லாரும் நேசிங்கன்றாரு. எப்படி நடக்குங்க? சொந்த குடும்பத்தை தெருவில் நடக்க விட்டுட்டு, சொந்த குடும்பத்தாளுகளை கண்ணீரில் மிதக்க விட்டு, சொந்த மனைவியை குடும்ப வன்முறைக்குள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் நல்லவர்னு நம்ப சொன்னீங்கன்னா அந்த சின்ன பசங்க நம்புவாங்க. நாங்கள் நம்ப மாட்டோம்.